வரக்கூடிய தேர்தலில் திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். சத்தம் போடாத. இது தேர்தல் அல்ல, யுத்தம், போர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற யுத்தம், போர். அம்பின் நுனியும் குருவியின் கழுத்தும் தான் உன் கண்ணுக்கு தெரிய வேண்டும் அர்ஜுனா. அர்ஜுனா, அன்புமணி ஆகிய நான், தம்பி, அன்புமணி ஆகிய நான், இந்த கொஞ்சம் தம்பி, தம்பி, கையில் வில்லில் அம்பு, கண்டில் குருவியின் கழுத்து. எனக்கு அப்படித்தான் தெரிகிறது என்றாரே அண்ணா சொன்னார். எப்படித்தான் அதை கொண்டாந்து எனக்கு கொடுத்தீங்கன்னு தெரியல, பொருத்தமா இருக்கு. அன்புமணி ஆகிய நான் கீழ்கண்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் உருவப்படும் முன்பாக உறுதியேற்கிறேன். அரசியல் என்பது என்ன இருக்கு? நாங்க வாரம் செய்யறோம், நீங்க வந்தது போதும் செஞ்சது போதும் போங்க. யாராது யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பாடினா யாராது உள்ள வேண்டா கத்துறது? புரட்சியாளர் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுகிறான், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அன்பான மக்களே. இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க அறிவு கட்ட வேணாம், சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டா இருக்கிறவங்கள சும்பையலா. நான் இப்ப பெரிய பாடகர் ஆயிட்டேன். இப்போ எங்க போனாலும் இப்ப பாட சொல்லிடுறாங்க. எத்தனை காலந்தான் ஏமாற்றுவா இந்த நாட்டில, சொந்த நாட்டில, சத்தியம் தவறாத உத்தமி போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து நல்ல கொள்ளையும் அடிக்கிறார். அதுக்கு முழு காரணம் வைகொண்டான். இந்த நாடகத்திற்கும் அனைத்துக்கும் முழு காரணம். இதுவரைக்கும் நாடகம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நாட்டிய நாடகத்துக்கு இடம் தந்த நாரத கான சபா நிர்வாகத்தினருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.